ஹாய், ஹலோ வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வின் சீக்ரெட் சமையல்ல வந்து நம்ம ராகி மாவு வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை போட்டுக்கோங்க. ஒரு கப் வெல்லம், அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்க, ஒரு கப்பு வெல்லம், அரை கப்பு தண்ணியை ஊற்றி இது பாவு பண்ணிக்கோங்க. இது வெல்லம் கரைஞ்சி வரட்டும். பாவு பதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பாவு பதம்லாம் இல்லை, வெல்லம் கரையணும். இது மண் இருக்கும் இல்லையா, அதனால வெல்லம் வந்து கரைஞ்சி அது வடிகட்டணும். அதனால மண் இருக்கும். அதனால நீங்கள் வெல்லத்தை கரைச்சிக்கோங்க. வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு. வெல்லம் கரைஞ்சிருச்சு பாருங்க. இது எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு ரவை, ஒரு 2 ஸ்பூன் ரவை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ரவையை வறுத்துருங்க. ரவையை நல்லா வறுத்துருங்க. ஒரு கப்பு வெல்லம் எடுத்தோம். அதே ஒரு கப்பில் ராகி மாவு, கேவுரு மாவு, கேழ்வரகு மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதை இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துங்க. சிம்மில் வச்சு நல்லா வறுத்துங்க. ரவை கேவுரு மாவு ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துங்க. பாருங்க, சிம்மில் வச்சு நல்லா வந்து இந்த ராகி மாவும் இந்த ரவையும் நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை வாசனை போய் ராகி மாவு நல்லா பாருங்க. இப்போ வந்து வெல்லம் பாவு எடுத்துக்கணும் இல்லையா, அந்த வடிகட்டி ஊற்றிக்கலாம். வெல்லத்தில் மண் இருக்கும், அதனால நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்க, வெல்லத்தை வடிகட்டி இதில் ஊற்றிக்கணும். மெதுவாக ஊற்றி நல்லா கிண்டுங்க. சிம்மில் வச்சு மாவு வந்து நல்லா பாருங்க, ராகி மாவு வந்து நல்லா வெந்து வரணும். நல்லா பாருங்க, நல்லா பேனில் வந்து ஒட்டாமல் வரணும். அதுக்காக நல்லா ராகி மாவு வேகட்டும். இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு நல்லா சிம்பிளாக ஆகிடும் பாருங்க. ஒரு செகண்டில் ஆகிடும் இந்த ஸ்வீட்டு. இது குழந்தைங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமான ரவை வேகணும், கூடவே ராகி மாவு வேகணும். நல்லா வெந்து சுருண்டு வரது பாருங்க. ஏலக்காய் பொடி இருந்தால் போட்டுக்கோங்க. பாருங்க, ஏலக்காய் பொடி நான் பொடி பண்ணி வைக்கல, அப்படியே பாருங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா நெய் ஊற்றி ஏலக்காய் பொடி போட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி இதை நம்ம பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் செஞ்சு எடுத்துருங்க. நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு, அவ்வளோதாங்க. சிம்பிளான பருப்பி மாதிரி ராகி ரெடி. நம்ம ஒரு தட்டு போட்டு இதை பாருங்க, இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. தட்டில் போட்டு சமமாக அதை நீங்கள் லெவல் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது லெவல் பண்ணி நம்ம பர்ஃபி மாதிரி கட் பண்ணிடலாம். தட்டில் கொஞ்சம் நெய் போட்டு, நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று கரெக்டாக ஒட்டாமல் வர்றதுக்காக கீழே கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ கொஞ்சம் போட்டு தருங்க. ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக இருக்குன்னு தான் தட்டு எடுத்துட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வைங்க. ஆற வச்சு இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இங்கே சூப்பரான ராகியில் நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம செட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, பாருங்கள் அழகாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே பாக்ஸாக கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள்,
நம்ம வந்து டெக்கரேஷனுக்கு முந்திரி இல்லை பாதாம் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எடுக்கிறேன். பாருங்கள், பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா? பாருங்கள், ரொம்பவே ஒரு சாஃப்டான ஒரு ஸ்வீட்டுங்க. இங்கே பாருங்கள், வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். ரொம்ப ஹெல்தி கூட.